நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராமகிருஷ்ணரே, அந்த ஆதிநாத்தை காப்பாத்துறதுக்கு வழி ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா? ஒருவேளை அந்த அப்பாவியோட உயிர் பறி போச்சுன்னா அதோட உங்க பதவியும் பறிபோகும். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், என்னோட கணவரை எப்ப தூக்குல போடுறாங்களோ அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல நான் என் குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிப்பேன். எங்களோட மரணத்துக்கு காரணம் நீங்க தான். பால்ல ஈ விழுந்துருச்சுன்னா நீ பாலை எடுத்துட்டு போய் கீழே ஊத்திடுவியா? பாலோட விலை எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னு உனக்கு தெரியாதா? இப்போ உங்களை பதவி நீக்கம் செய்ய போறாங்க. நான் தான் உங்களை ஏற்கனவே தோல்வியை ஒத்துக்கங்கன்னு சொன்னேன். அம்மா, ஆச்சரியமா இருக்கு. தினமும் குண்டப்பா குருகுலத்திலிருந்து வந்த உடனே சமையல் அறைக்கு எதுக்கு சாப்பிட போயிடுறான்? போனா லாமா, ஏன் வெளில வந்து உட்காந்துக்க? ஒண்ணுல குண்டப்பா, சும்மாதான். நீ சொல்லு, குருகுலத்துல உன்னோட நாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. குருவரு ரொம்ப நல்லவரு. மத்த பசங்களை விட என்னதான் ரொம்ப நல்லா பாத்துக்காரு. நீ அவரோட பிரியமான சிஷ்யம் இல்லையா? நீ முதல் பரீட்சையிலேயே அவர் ஆச்சரியப்பட வச்சுட்டல. அதான் நான் பண்ண தப்பு. என்ன? ஒண்ணுல வாழைப்பழம் சாப்பிடுறியா? வேண்டாம், நீ சாப்பிடு. லாமா, எதுக்காக நீ இவ்ளோ சோகமா இருக்க? இல்ல குண்டப்பா, ஒண்ணும் இல்ல. லாமா, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. விடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். லாமா, இந்த அறிவுரைய நீ பயன்படுத்து. அருமை பண்டிதர் அவர்களே, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது கறி கிடையாது, அதிசய கல் மாதிரி தெரியுது. எனக்கு இந்த கறி எல்லாம் இப்ப தேவையில்லை. வியாபாரி பாலச்சந்திரன், இது கறி இல்ல, அதிசய கல்லேதான். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா, என்னாச்சு மகாராஜா? மகாராஜா, எனக்கு எதுவுமே புரியல. மந்திரியாரே, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. மகாராஜா, அரசவையில் இன்னைக்கு வழக்கு என்னன்னா, மகாராஜா 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 அநியாயம் நடந்துருச்சு மகாராஜா. சலாம் மகாராஜா. என்னாச்சு சிராஜ் அவர்களே? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தை விட்டு ஓடிட்டாரு. என்ன?
மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் பாலச்சந்திரன் கிட்ட கறியை விக்கிற முதல் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவருக்கு இன்னொரு வாய்ப்பா ஒரு நாள் அவகாசம் கொடுத்தேன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரிய வந்தது பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தை விட்டு ஓடிட்டாருன்னு. அப்படி நடக்க என்ன மகாராஜா? சரி மகாராஜா, மகாராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. நீங்க அவருக்கு ஒரு நாள் சரிங்க மகாராஜா. சிராஜ் அவர்களே, மகாராஜா உங்ககிட்ட ஏதோ கேக்குறாரு. என்ன மகாராஜா அது? மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கீங்க. அதனால அது வரைக்கும் காத்துருங்க. கட்டளைப்படியே மகாராஜா. ஆனா அது பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்துக்கு திரும்பி வரப்போறது இல்ல. நீங்க அவர் வர வரைக்கும் காத்துருங்க. காத்திருந்து ஆகணும். சரிங்க மகாராஜா. நல்ல வேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஓடிட்டான். இப்ப கிருஷ்ணதேவராயனை இந்த சவாலை பண்ண சொல்லி நான் தூண்டி விட போறேன். எங்க ஒசூருக்கு நேரம் தேவை, அது அவருக்கு கிடைக்கணும். வணக்கம் குருவே. இந்த குண்டப்பாவுக்கு எவ்வளவு தைரியம்! தினமும் அவமானப்பட்டாலும் திரும்பி வந்துகிட்டே இருக்கான். வணக்கம் குருவே. துண்டப்பா 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 துண்டப்பா. என்னோட பேரு குண்டப்பா. மறுபடியும் உன்னோட பேர் சொல்லு பாப்போம். குண்டப்பா. நிறுத்தாம 5 முறை உன்னோட பேரை சொல்லு பார்க்கலாம். குண்டப்பா. 1 குண்டப்பா. 2 குண்டப்பா. 3 துண்டப்பா. துண்டப்பா துண்டப்பா. திரும்பவும் தப்பா சொல்லிட்டேன். குண்டப்பா, நான் உனக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா செஞ்சு முடிக்கிற வழிய பாரு. பாம்புகளை அப்புறப்படுத்திட்டு மைதானத்தை சுத்தப்படுத்துற வழிய பாரு. நில்லு. உன்னோட பையன் என்கிட்ட கொடு. புத்திசாலி ஆயிட்ட போல இருக்கு. எல்லா சீடர்களும் இப்போ உடனே வகுப்பறைக்கு போங்க. சாப்பாட்டுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சோதிப்பாரு. ஆனா எனக்கு இந்த பொருள் கண்டிப்பா தேவை. நீ கவலைப்படாத, என்கிட்ட கொடு. உனக்கு இது எப்ப தேவையோ அப்ப நான் கொடுக்கறேன். வா. ஒளிமயமான எதிர்காலம். என்னோட கணிப்பு சரியா இருக்கு.
உன்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. மகாலட்சுமி உன்னால சந்தோஷமா இருக்கா. உன் மனசுல எந்த பிரச்சனையும் இல்ல. தங்கமும் கரியும் உனக்கு ஒண்ணுதான். ரெண்டுத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த தாய் லட்சுமிக்கு உன்னை விட பெரிய சேவகன் வேற யாரும் இல்ல. சரியா சொன்னீங்க ஐயா. நீங்க யாரு? நான் தான் உலக புகழ் பெற்ற ஜோதிஷாச்சாரிய ஸ்ரீமந்த பிரசன்னா. என்னை பத்தி நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஒரு ஜோசியர். எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. உன்னுடைய நேரம் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இந்தாங்க உங்க நேரத்துக்கான விலை. உங்ககிட்ட இருந்து எவ்வளவு நேரங்களை நான் எடுத்துக்கிறேனோ அவ்வளவு நாணயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தாங்க தாங்க தாங்க. ரொம்ப நன்றி. உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நீங்க பெரிய மகான் அப்படின்னு. நீங்க என்னோட எவ்வளவு நேரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த நாணயங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயமா நாணயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அது கூட சேர்த்து இதுவும் தருவேன். தொட்டு பார்ப்ப தம்பி. தொடுறதுக்கு எந்த விலையும் இல்ல. ஆமா, இது என்னதுங்கய்யா? இது மை, அதிசயமான கண்மை. இதனால புது புது அதிர்ஷ்டம் உருவாகும். நீ உன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவ. நீ உன் கண்ணுல பூசிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட முன்னோர்கள் உன் கண்ணுக்கு தெரிவாங்க. யாருன்னு தெரியலையா? முன்னோர்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தங்க கஜானாவை ரகசியமான இடத்துல வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரிதான் உன்னோட முன்னோர்களும் கஜானாவை விட்டுட்டு போயிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு உனக்கு தான் தெரியும். உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன்னோட மனைவிக்கோ உன்னோட மகனுக்கோ கூட தெரியாது. இது எங்க வீட்டு விஷயம். உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னல, நான் ஒரு ஜோசியக்காரன். என் கண்ணுல இருந்து எதையும் மறைக்க முடியாது. நல்லா யோசி தம்பி, யோசி. உனக்காக உன்னோட முன்னோர்கள் தங்கத்தால நிரப்பன கஜானாக்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு செவத்துக்குள்ளேயோ இல்ல மரத்தடியிலயோ இருக்கிற கஜானா உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிக்காக காத்துக்கிட்டு இருக்கும். யோசி. 2005, 2006, 2007, 2008, 2009, 2010. இல்லைங்கய்யா, எனக்கு நாணயங்கள் வேண்டாம். எனக்கு அந்த அதிசயம் ஐயா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. சரிப்பா, அப்படின்னா இந்த கண்மைக்கான விலையை கொடுத்துரு. ஐயா, இது உங்களோட ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு விலையெல்லாம் இருக்காது இல்லையா? ஆனா இந்த அதிசய கண்மையை இலவசமா கொடுத்து என்னால இதை அவமானப்படுத்த முடியாது தம்பி. இதோட விலை என்ன? 10,000 தங்க நாணயங்கள். என்ன? இது ரொம்ப அதிகம். இந்த அதிசய கண்மையோட குணங்களும் அதிகம். நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஒருவேளை இந்த கண்மையை பூசினதுக்கு அப்புறம் என்னோட முன்னோர்கள் என் கண்ணுக்கு தெரியலன்னா என்னோட 10,000 தங்க நாணயங்கள் வீணா போயிடும் இல்லையா? என்ன சொன்ன? நீ என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உலக புகழ் பெற்ற மகான் ஜோதிஷாச்சாரிய ஸ்ரீமந்த பிரசன்னா உன்கிட்ட போய் சொல்றான்னு சொல்றியா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? சரி, நம்ம அரசவைக்கு போவோம். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு போவோம். அங்க நான் உனக்கு இந்த கண்மையை கொடுக்கறேன். இந்த கண்மையை நீ அரசவையில தான் பயன்படுத்தணும். உன்னோட முன்னோர்கள் உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்கிட்ட இருந்து 10,000 தங்க நாணயங்களை வாங்கிப்பேன். அப்படின்னா சரி சரி வா. ஷாமு, கடையை பாத்துக்க. ஈஸ்வரா, இங்க பாம்புகளோட பதியே இருக்கு. ஆனா ஒண்ணு பரவாயில்ல.
பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப இல்லாததால இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிட்டு பண்றதுதான் நல்லதா இருக்கும். இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, நான் உங்களை பத்தியும் அந்த பண்டிதரை பத்தியும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் மகாராஜா. ஆனா என்ன பண்றது, என்னோட சவாலை ஏத்துக்கிற அளவுக்கு இங்க யாருக்குமே தைரியம் இல்லை. வணக்கம் மகாராஜா. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. அட, இவன் தான் மகா கஞ்சன் பாலச்சந்திரன். வணக்கம் மந்திரியாரே, என்னோட பேரு பாலச்சந்திரன். பாலச்சந்திரனா? ஓ, இவர்தான் அவரா? நான் தான் உலக புகழ்பெற்ற மகான் ஜோதிஷாச்சாரிய ஸ்ரீமந்த பிரசன்னா. நீங்க என்ன காரணத்துக்காக அரசவைக்கு வந்திருக்கீங்க? நான் சொல்றேன் மந்திரியாரே. மகாராஜா, இந்த மகான் எனக்கு அதிசய கண்மையை விற்க நினைக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அதிசய கண்மையை பயன்படுத்துறதுனால நம்மளோட முன்னோர்கள் கண்ணுக்கு தெரிவாங்களாம். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. மகாராஜா, இதுக்காக தான் நான் அரசவைக்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த மகான் சொல்றது உண்மைன்னா நான் இவர்கிட்ட இருந்து 10,000 தங்க நாணயங்கள் கொடுத்து அந்த கண்மையை வாங்கிப்பேன். இதே சவாலை தானே நான் கிருஷ்ணதேவராயருக்கு கொடுத்தேன். ஒரே வித்தியாசம் என்னன்னா, இவன் கறிக்கு பதிலா மைய விக்கிறான். இங்க என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த அரசவையில் இருக்கிற எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு ஒரு சாட்சியா இருப்பாங்க. ஒருவேளை இது நடக்கலன்னா நீங்க இவரை கைது பண்ணிருங்க. என்னங்க ஐயா, இந்த நிபந்தனையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறேன் வியாபாரி பாலச்சந்திரன் அவர்களே. நான் ஏத்துக்கிறேன். உங்களோட சவாலை நான் ஏத்துக்கிறேன் வியாபாரி பாலச்சந்திரன் அவர்களே. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இந்த மைய பூசி பாருங்க. எடுத்துக்கோங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, முதல்ல நாம பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். அட, நீங்க எதுக்குங்க குறுக்க மூக்க நுழைக்கிறீங்க? இங்க என்னெல்லாம் நகைச்சுவை போய்கிட்டு இருக்கு. இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல போய் தேவையில்லாம எதுக்காக அவரு தேவையில்லாம குறுக்க பேசிக்கிட்டு இருந்தா வழக்குக்கு தொந்தரவா இருக்குமா இல்லையா? ஐயா, நீங்க பூசிக்கங்க. ஐயா, நீங்க பூசிக்கங்க. இந்த கண்மையை பூசிக்கங்க. அது எவ்வளவு உன்னதமானதுன்னு நானும் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். விஷயம் என்னன்னா, மைய பூசினதுக்கு அப்புறம் நம்ம கண்களுக்கு சொர்க்கத்துக்கு யார் போய் சேர்ந்தாங்களோ அவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. நரகத்துல இருக்கிறவங்களோ இல்ல ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களோ அந்த மாதிரியான முன்னோர்கள் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிய வருஷா வருஷம் யாரு சரியா பண்ணாம இருக்காங்களோ அவங்க கண்களுக்கும் தெரிய மாட்டாங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரி பாலச்சந்திரன் அவர்களே. நீங்க நகரத்தோட ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒருத்தர். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, உங்களை மாதிரியே உங்களுடைய முன்னோர்களும் தெய்வமயமான நியாயமாதான் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமா தெரிவாங்க. நீங்க இத முதல்ல என்கிட்ட சொல்லலாம். இப்ப சொல்லிட்டேன்ல, மைய பூசுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. பாலச்சந்திரன் அவர்களே, உங்க முன்னோர்கள் யாராவது நரகத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? வாய்ப்பே இல்ல. நீங்க உங்க முன்னோர்களுக்கான சடங்குகளை சரியா தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கேனே. அப்ப சரி, இப்ப உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரிவாங்க.
நீங்க நல்ல கவனமா பார்த்துட்டு இந்த அரசவையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் கண்ணுக்கு தெரியறாங்களா இல்ல தெரியலையா? எனக்கு எந்த முன்னோர்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை எனக்கு யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டா எல்லார் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிடுமே. என் செல்வத்தை மிச்சப்படுத்துறதுக்காக பல வருடங்களா என் முன்னோர்களோட திதியையும் சடங்குகளையும் நான் சரியா பண்ணவே இல்லை. இப்ப எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். அப்பா எங்க அப்பா நீங்களா? அம்மா நீங்களும் வந்திருக்கீங்களா? அப்புறம் எங்க தாத்தாவும் வந்திருக்காரு. தாத்தா தாத்தா வணக்கம் தாத்தா. எனக்கு எனக்கு இது போதும் ஸ்ரீமந்த் ஆச்சாரியார் அவர்களே. உங்களோட கண்மை உண்மையிலே அற்புதமானது. மகாராஜா மகாராஜா என்னோட முன்னோர்கள் உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. மகாராஜா வணக்கங்களை ஏத்துக்கோங்க. சரி, வணக்கம். வியாபாரி பாலச்சந்திரன் அவர்களே, எனக்கு என்னவோ இந்த அரசவையில இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்னதுல நம்பிக்கையே வரலன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா ஆடையோட நிறம் என்னன்றத இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. மஞ்சள் நிறம். அப்புறம் அம்மா வெள்ளை புடவை கட்டி இருக்காங்க. என்னோட கண்மை அதிசயம் வாய்ந்ததுன்னு இப்ப நிரூபிக்கப்பட்டுருச்சு மகாராஜா. கொடுங்க, என்னோட 10,000 தங்க நாணயங்களை கொடுங்க. ஆச்சாரியாரே, யாராவது செல்வங்களை கையில வச்சுக்கிட்டு சுத்துவாங்களா? நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, செல்வங்களை கொடுத்துறேன். ஐயா பாலச்சந்திரன் அவர்களே, நீங்க ஒரு வியாபாரி. வியாபாரம் முடிஞ்ச உடனே கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல? சரி, அப்புறம் கூட கொடுங்க. ஆனா நீங்க வாக்கு பத்திரத்தை கொடுத்துருங்க. குருஜி 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 குருஜி, இந்த வாக்கு பத்திரம்னா என்ன குருஜி? வாக்கு பத்திரம் அப்படின்னா ஒரு வியாபாரி தன் கூட வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக எழுதி கொடுக்கிறது. புரியுதா? போங்க. புரியுது. போங்க. இதை எடுத்துக்கோங்க. இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்த போடுங்க. ரொம்ப நன்றி. நீங்க இருக்கீங்களே, ரொம்ப அவசரப்படுறீங்க. எனக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி தரேன். கிளம்பு. நான் கிளம்புறேன் மகாராஜா. பாலச்சந்திரன் அவர்களே, உங்களுடைய முன்னோர்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அப்பா, அம்மா, தாத்தா வாங்க. இப்ப என்னாச்சு? உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. வாங்க 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 வாங்க. ஆச்சாரியார் ஸ்ரீமத் அவர்களே, அந்த மைய கொஞ்சம் எனக்கும் கொடுங்களேன். நானும் என் முன்னோர்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். மன்னிச்சிடுங்க குருவே. இப்ப விஷயம் என்னன்னா, கறி மூட்டை வியாபாரி பாலச்சந்திரனுக்கு சொந்தமாயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மூட்டையில இருக்கிற கரியால செஞ்ச மைதான் வேணும்னா நீங்க வியாபாரிய தான் கேட்டாகணும். கறி மூட்டையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் புரிய வைக்கிறேன் குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதர் ராமகிருஷ்ணா? நானே தான் குருவே. வணக்கம். மந்திரியாரு, இது நம்மளோட பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணரா? வணக்கம் மகாராஜா. சிராஜ் அவர்களே, சிராஜ் அவர்களே, நான் உங்களுடைய சவாலை நிறைவேற்றிட்டேன். அதுவும் அதுக்காக முழு கறி மூட்டையும் விற்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மூட்டையில இருந்த ஒரே ஒரு கறி துண்டாலேயே வேலை முடிஞ்சிருச்சு. வியாபாரி பாலச்சந்திரனுக்கு நான் மை வித்தேன்ல, அது நீங்க கொடுத்த மூட்டையில இருந்த கரியால செய்யப்பட்டதுதான். நீங்க வியாபாரி பாலச்சந்திரனுக்கு விற்க சொன்னீங்க, நான் அதை பண்ணிட்டேன். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
அற்புதம். சிராஜ் அவர்களே, சவால முடிச்சிட்டார்ல? என்னோட 1,00,000 தங்க நாணயங்கள் எங்க சிராஜ்? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மகாராஜா, எனக்கு புரிஞ்சிருச்சு. சிராஜ் அவர்களே, மகாராஜா என்னமோ கேக்குறாரு. மகாராஜா, 1,00,000 தங்க நாணயங்கள் என்னோட வீட்ல இருக்கு. நீங்க யாரையாவது என் கூட அனுப்புங்க. நான் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். புரியுது மகாராஜா. வீரர்களே, அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க திரும்பவும் ஒரு முறை அசாத்தியத்தை சாத்தியமாக்கி இருக்கீங்க. நன்றி மகாராஜா. உண்மையிலேயே நீங்க அசத்திட்டீங்க ராமகிருஷ்ணா. அந்த கஞ்சனுக்கு நீங்க பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. நன்றி கோத்வால் அவர்களே. எப்படி இருந்துச்சு குருவே? மகாராஜா, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க குருவே. உங்களுடைய கட்டளைப்படி அந்த புறத்துல வேலை செஞ்ச பண்டிதர் ராமகிருஷ்ணரின் சிபாரிசின் பேர் சேர்க்கப்பட்ட ஆதிநாத்துக்கு இன்னைக்கு மரண தண்டனை வழங்கணும். தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால மகா மந்திரி திம்மராசு அவர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆதிநாத்துக்கு மரண தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். மந்திரியாரே. சரி, சரிங்க மகாராஜா. இன்னைக்கான சபை. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இன்னைக்குதான் உங்க 8வது நிபுணர் பதவிக்கான கடைசி தினம். அந்த பாலச்சந்திரனை வேணும்னா நீ முட்டாளாக்கலாம். ஆனா உன்னோட சேவகன் அந்த ஆதிநாத்தை மரண தண்டனையிலிருந்து எப்படி காப்பாத்துறேன்னு பாக்குறேன். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், என்னோட கணவரை எப்ப தூக்குல போடுறாங்களோ அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல நான் என் குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிப்பேன். எங்களோட மரணத்துக்கு காரணம் நீங்க தான். புத்தியில தான் சக்தி இருக்கு. சீடர்களே, முனிவர்கள் 4 வேதங்களை உருவாக்கி இருக்காங்க. எல்லாத்த விட முக்கியமான வேதம் என்னன்னா, குலுவே, நாளைக்குள்ள வரலாமா குலுவே? குண்டப்பா, நான் உன்கிட்ட என்ன சொல்லி இருந்தேன்? நான் கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா முடிக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வகுப்பறைக்குள்ள நுழையறதுக்கு அனுமதி கிடையாது. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் குலுவே. ஆச்சரியமா இருக்கு, ஒரு பாம்பு கூட இல்லையே. எறும்புகள்லாம் சேர்ந்து பாம்பை துரத்துதுங்க. சிவப்பு எறும்புகள் ரொம்பவே மோசமானது. இது எப்படி இங்க வந்துச்சு? குலுவே, வாக்கு கொடுத்தபடி யுத்வீர் இந்த மைதானத்தை சமமாக்குவா. யுத்வீரா? ஏன்? என்ன மன்னிச்சிடுங்க குருவே,
நான் குண்டப்பாக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஒருவேளை அவன் எல்லா பாம்புகளையும் துரத்திட்டான்னா மற்ற வேலைகளை நான் பண்றேன்னு. நீ யார கேட்டு வாக்கு கொடுத்த? இதுவே பாம்புகள் ஓடிச்சு, ஆனா அதுங்க இடத்துல எறும்புகள் வந்துச்சு. பாம்பு கடிக்கிறத விட இதுங்க கடிச்சா ரொம்ப வலிக்கும், தெரியும்ல? இதுவே மண்வெட்டி எங்க இருக்கு பார். பண்டிதரே, மகாராஜா, இந்த அபசகுனம் பிடிச்ச ஆதிநாத்தை தூக்குல போடுறதுல இன்னும் காலதாமதம் கூடாது. எனக்கு புரியுது மகாராஜா. வீரர்களே, பண்டிதரே, மகாராஜா, மகாராஜா, நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. எந்த குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவனுடைய மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கடைசி ஆசையை கேட்கணும். நாம ஆதிநாத்துக்கிட்டே அவனுடைய கடைசி ஆசையை கேட்டாகணும் மகாராஜா. இப்போ இத சொல்றது மூலமா இவனோட திட்டம் என்னங்கிறது தெரியலையே எனக்கு. பண்டிதரே, என்ன காப்பாத்துவீங்கன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க என்ன காப்பாத்தல. ஆனா என் கடைசி ஆசையை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. எனக்கு எந்த கடைசி ஆசையும் இல்ல. எனக்கு தண்டனை இப்பவே கொடுங்க, எனக்கு இப்பவே கொடுங்க. சரிங்க மகாராஜா. வீரர்களே, மகாராஜா, மகாராஜா, நான் ஆதிநாத் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல அவனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் தான் இவரை அந்த புறத்துல வேலைக்கு வச்சேன். தயவு செஞ்சு எனக்கு ஆதிநாத் கிட்ட மன்னிப்பு கேட்கிற அனுமதியை கொடுங்க. சரி, நன்றி. பண்டிதரே, என்ன காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்கல்ல. அமைதியா நான் சொல்றதை கேளு. கொஞ்சம் பொறுமையா இருக்க குருஜி. சரி மகாராஜா, ஆதிநாத் அவனுடைய கடைசி ஆசையை சொல்றதுக்கு தயாரா இருக்கான். ஆதிநாத், சொல்லு. மகாராஜா, இதுவரைக்கும் கடைசி ஆசையே இல்லைன்னு சொன்னவனுக்கு திடீர்னு எப்படி கடைசி ஆசை வரும்? குருவே, ஆதிநாத், உங்க கடைசி ஆசை என்னங்கறத சொல்லுங்க. மகாராஜா, நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னோட கடைசி வார்த்தைகளை விஜயநகர வாசிகள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாகணும். சரி, உங்க கடைசி வார்த்தைகள் என்னது? மகாராஜா, என்னை விட ரொம்ப அபசகுணம் இருக்க ஒரு நபர் இந்த விஜயநகரத்துல இருக்காரு. அவரை பத்தி இந்த விஜயநகரத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க தான் தெரிவிச்சாகணும் மகாராஜா. உன்னை விட அபசகுணமானவனா?
அதாவது உன்னை விட அபசகுனமானவன் இருக்கான்னு சொல்றியா? யார் அவன்? எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் பேரை சொல்லு, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துறேன். அப்ப இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது மகாராஜாவே அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாரு. அந்த நபர் விஜயநகரத்தோட அரசர் கிருஷ்ணதேவராயர். என்னது? மரண பயத்துல இவனுக்கு மூளைய குழம்பி போச்சு. என்னடா பேசுற நீ? நம்ம மகாராஜாவை பார்த்து அபசகுனம் பிடிச்சவர் நான் சொல்றேன். ஆமா ஆமா குருவே, ஏன்னா என்னோட அபசகுணத்தால மகாராஜாவோட குரல்ல தான் பிரச்சனை வந்திருக்கு. ஆனா மகாராஜாவோட அபசகுணத்தால எனக்கு மரண தண்டனையே கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நான் மகாராஜாவை தான் முதலா பார்த்தேன். அவருக்கு சேவை செய்ய தான் போயிருந்தேன். என்னுடைய இந்த நிலைமைக்கு இவர் தான் காரணம். இவருடைய அபசகுணத்தோட விளைவால மட்டும்தான் எனக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு. வீரர்களை என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இந்த துஷ்டனை இப்பவே இந்த நொடிய தூக்கல தொங்க விடுங்க. மாண்புமிகு மகாராஜாவையே அவமானப்படுத்துறியா நீ? அதுக்கான எந்த அவசியமும் இல்ல. மகாராஜா குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆதிநாத் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது உண்மைதான் மகாராஜா. இப்படி ஒரு திட்டத்தோட தான் மன்னிப்புங்கிற பேர்ல அவன் காதல ஓதி இருப்பான் நான் சந்தேகப்பட்டேன். முதல்ல இந்த ராமகிருஷ்ணனுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான தண்டனையை கொடுக்கணும். வாங்க மகாராஜா, வாங்க. விருப்பமான தண்டனையை கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு எதுவுமே இல்லைன்னு இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இதெல்லாம் நம்ம மனசு உருவாக்குற வெறும் கட்டு கதை தான். உண்மையிலேயே இந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக என்ன உதாரணமா எடுத்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லைன்னா நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கும். நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் பண்ண இருந்த பெரிய பாவத்துல இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. அதோட ஒரு நிரபராதிக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. அவரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது நான் போன ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் தான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க மகாராஜா. நீங்க பூர்வ ஜென்மத்திலே நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதுதான் உண்மை. ஆமா குருவே, எனக்கும் தெரியும். அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு நண்பரும் சிறப்பு ஆலோசகரும் கிடைச்சிருக்காரு. ஆதிநாத், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மந்திரியாரே, கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பாவி ஆக்கிடாதீங்க. நீங்க எங்க மகாராஜா. எழுந்திர ஆதிநாத். ஆதிநாத், நான் உன்னை என்னோட அந்தப்புறத்தோட சேவகனா மறுபடியும் நியமிக்கிறேன். கிளம்புற. பண்டிதர் அவர்களே, நீங்க கடவுளுக்கு ஈடானவர். நானும் என் குடும்பமும் இந்த உதவிக்காக வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆதிநாத், இது எல்லாத்தையும் விடு. சீக்கிரம் போய் உன்னோட குடும்பத்தை பாரு. அரண்மனையோட வாசல்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையா இருக்காங்க. போங்க போங்க, சீக்கிரம் போய் பாருங்க அவங்கள. சரிங்க பண்டிதரே. குருஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னொரு முறை நீங்க இவர்கிட்ட மகாராணிகளோட கேள்விகளை கேட்டு பாருங்க. இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லலாம்ல, போய் கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண,
சொல்லுங்க குருவே, எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு பண்டித ராமகிருஷ்ணா. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி தேவைப்படுது. ஆணையிடுங்க குருவே. ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு கேள்விப்பா, அது உயிரை எடுக்குது. எனக்கு தூக்கமே வரல. அது என்னன்னா, நான் பௌதிக நிலையில ரொம்ப உயரத்துக்கு போயிட்டேன்ப்பா. அப்படியா? ஆமா. இப்போ கேக்குற கேள்வி ரொம்ப சாதாரணமானது. ஓஹோ. அதனால இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நீ உதவி செஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு புரியுது குருவே. சரி, கேள்வி என்ன? அந்த கேள்வி ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்ல. அதாவது இந்த உலகம் உருவாகும் போது என்ன பொழுது இருந்திருக்குங்கிறது தான். இரவா இல்ல பகலா? என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குருவே. நேத்து ஒருத்தன் யாசகம் கேட்டு வந்தான். ரொம்ப அழுக்கா, வயசாகி, பெரிய தாடி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. அவனும் என் கிட்ட இதே கேள்வியை தான் கேட்டான். என் வீட்டுக்கு கூட அதே ஆளுதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அழுக்கானவன் தானே? இல்லையே, நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழுக்கா இல்லையே. அப்படியா? அது அது அந்த ஆளுதான் இந்த கேள்வியை கேட்டு என்ன குழப்பிட்டான். அந்த கேள்வி என்ன ஒரே அடியா என்ன தூக்கம் இல்லாம பண்ணிடுச்சுப்பா. குருவே, அவனுக்கு என்ன பதில சொன்னனோ அதே பதில தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு வேற எந்த பதிலும் தெரியாது. அது தப்பாச்சே. ஆனா பதில் என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அது 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 வந்து ஏன் தனிமணி, கிளம்புங்கடா, கிளம்புங்க கிளம்புங்க. லவங்கப்பட்டையை போடு. லவங்கப்பட்டை போடுறதுனால எறும்புகள் ஓடிடும்னு ஷால்டா சொல்லியிருக்கா. இதை நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.